வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. டேய், எதுக்குடா இப்ப என்ன வர சொன்ன? என்னடா விளாடுறியா? இந்த ஆறு எந்த பீரியட் தெரியும்ல? நம்ம கொம்பேரி முக்கனோட பீரியட். உன்பாட்டுக்கு வெளியில கிளம்பிட்ட. நீ உன் இடத்துல இல்லன்னு வை, அந்த ஆள் என்னதான் போட்டு கழுத்து இருப்பான். பேசாம உட்கார்ற இங்கேயே. டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஹேய், இந்த ஆள் எந்த பீரியட்னு தெரியாம பேசிட்டு இருக்காண்டி. இவன் பாட்டுக்கு வெளியில போனா அந்த ஆள் கிட்ட யார் பேச்சு வாங்குறது? ஆ, கரெக்ட் கரெக்ட். டேய், இந்த பீரியட் நம்ம அருண் சாரோடதுடா. தயவுசெய்து எங்கேயும் போகாம உன் வாழை சுருட்டி வச்சு இங்கேயே உட்காந்துரு. சோ ஏண்டி, சொன்னதே எதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் கிளாஸ்க்கு வந்துட்டேன்ல, அந்த ஆள் பீரியட் முடியவுமே போறேன். டேய், அந்த ஆள் பீரியட் முடியவும் கிளம்புறியா? இங்க பாருடா, உனக்குலாம் கிளாஸ்ல உட்காந்து படிக்கணுங்கிற எண்ணமே இல்லையாடா? டேய் மச்சான், கிளாஸ்ல உட்காந்து படிக்கிறதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்கடா. நம்மலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதானே இருக்கணும். எப்படி கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியில சுத்துறதா? ஆமா, பின்ன என்ன? உங்களை மாதிரிலாம் என்னால கிளாஸ்ல உட்காந்து கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்து அப்படிலாம் படிக்க முடியாதா? எக்ஸாமுக்கு ஒரு வீக் முன்னாடி படிச்சோமா, போய் எழுதுனமா, மார்க் வாங்கினோமா, அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். உட்காந்து 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 படிச்சு. ஏண்டா, நம்ம என்ன ஸ்கூல்லையா படிச்சுட்டு இருக்கோம்? இது காலேஜ்டா. இது என்ஜாய் பண்ற வயசு. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எப்படா என்ஜாய் பண்ண போறோம்? டேய், நல்லா இருக்குடா உன்னோட தியரி. ஏண்டா, நீ ஷார்ப் மைண்டர். கிளாஸ்க்கு வந்தாலும் வராட்டியும் கரெக்டாக மார்க் வாங்கிடுவேன். ஆனால் நாங்கள் அப்படியா? அதை சொல்லுடி. இந்த ஆள் கிளாஸை உட்காந்து உட்காந்து கவனிச்சாலும் வர்ற ஃபார்முலாஸ் பூரா இடையிலேயே மறந்து போயிருது. ஆனா இவனை பாரு, கிளாஸ்ல உட்காரது இல்ல, கிளாஸை கவனிக்கிறது இல்ல, ஆனா கரெக்டா மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கிடுறான். டேய் போதும்டா எப்பா. என்னமோ நான் எல்லா கிளாஸையும் கட் அடிச்சுட்டு வெளியிலேயே சுத்துற மாதிரிலாம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு 1-2 கிளாஸை கட் அடிச்சுட்டு போறேன். அதுவும் ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் வெளியில போறேன். நான் என்ன மத்த பசங்களை மாதிரி ஊர் சுத்துறதுக்கா வெளியில போனேன்? சரிடா, இப்ப என்ன உனக்கு எமர்ஜென்சி? எதுக்கு இப்ப நீ வெளியில போன? டேய், ஆதிரா கால் பண்ணியிருந்தாடா. என்ன ஆதிரா கால் பண்ணியிருந்தாளா? ஏண்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா நானும் ஆதிரா கிட்ட பேசிருப்பேன்ல. எதுக்கு அப்படி ஜொல்லு வழியில இருக்கா? ஹேய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. மச்சான் அந்த டைப் இல்ல. அப்படிலாம் பார்த்தா கண்ணை நோண்டிடுவேன்னு அவனுக்கே தெரியும்ல. என்னடா மச்சான், நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய், இப்ப நான் என்னடா தப்பா கேட்டுட்டேன்? ஆதிரா கால் பண்ணதை சொல்லியிருந்தா நானும் பேசிப்பேன்னு தானே சொன்னேன். அவன் நடனா ஜொல்லு வடிப்பேங்கிறா, நீ நடனா கண்ணை நோண்டிடுவேன்ற. என்னடா நடக்குதுங்க? டேய், ஃப்ரெண்டோட சிஸ்டர் சைட் அடிக்கிற அளவுக்கு மோசமான பையன் இல்லடா நானு. உன்னோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் மாதிரி தான். அப்ப நம்ம அனு இவளா? இவ என்னோட பெரிய சிஸ்டர்டா. டேய், பல்ல தட்டிரும் பாத்துக்கோ. நான் உனக்கு அக்காவா? ஏய், நான் இப்ப என்னடி தப்பா சொல்லிட்டேன்? அக்கா மாதிரி தானே சொன்னேன். டேய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உன் வாயை மூடிட்டு உட்காந்தா போதும். நல்லதுக்கே காலமுடா மச்சான். டேய், நீயும் சேர்ந்து பல்ல கட்டுறியா? பூங்கடா, நான் கிளம்புறேன். ஏய், இது கொம்பேரி முக்கனோட பீரியட். பரவாயில்ல, பூங்கடா. டேய், நம்ம அனுக்கு கொம்பேரி முக்கன் கிளாஸ்வே கட் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுடா. என்ன மது, எதுக்கு கூப்பிட்ட? அருண், இப்போ உனக்கு ஃப்ரீ பீரியடா? கிளாஸ் இருக்கா என்ன? எனக்கு கிளாஸ் இருக்குடி. இப்ப கிளாஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீ கூப்பிடவும் தான் இங்கிட்டு வந்தேன். என்ன விஷயம்? ஏன் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேக்குற ஆளா நீ? காரணம் இல்லாம கேட்க மாட்டியே. சரி, இப்போ உனக்கு கிளாஸ் இருக்கா இல்ல ஃப்ரீ பீரியடா? இல்லடா, எனக்கும் இப்போ கிளாஸ் இருக்கு அப்ஸ்டேர்ஸ்ல. அதனால தான் இங்க வந்தேன். சரி, உனக்கும் கிளாஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃப்ரீ ஹவர்ஸா என்னன்னு கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு மது? ஏய் மது, இதுக்கடி பார்த்துட்டு இருக்க? ஹே மது, இப்ப யாராவது உன்னை பார்த்தா என்னடி நினைப்பாங்க? நம்ம காலேஜ்ல இருக்கோண்டி, எதுக்கு பார்த்துட்டு இருக்க? மது, இங்க பாரு. ஏண்டி அழுகுற? உன்னை சமாதானப்படுத்த கூட என்னால முடியாது. எவனா பார்த்தானா தப்பாயிரும். ப்ளீஸ் மது, அழுகுறத முதல் நிப்பாட்டு. நான் தான் என்னன்னு கேட்குறேன்லடி, எதுக்குமே பதில் சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? என்னாச்சுமா? எதுவும் உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஸ்டொமக் பெயினா இருக்கா? தலைவலிக்குதாடி? என்ன பண்ணுதுன்னு ஏதாவது சொல்லேண்டி வாயை திறந்து. இல்லடா, இப்பெல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்கிட்ட நல்லா பேசியே பல வாரம் ஆச்சுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு இதெல்லாம் தோணுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஹே லூசு, இதுக்கு யாராவது அழுவாங்களா? நம்ம ஈவினிங் பேசிக்கலாம். நீ முதல் இப்ப கண்ணை தச்சுட்டு கிளாஸ்க்கு போ. அருண், என்னம்மா? இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகல என்னையும் பிக்கப் பண்ணிக்கிறியா? நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். ப்ளீஸ்.
ம் அப்படியே முகத்தை பாவமா வச்சுட்டு கேட்காதடி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் கேளேன். சரி, போவோம். ம் டேய் நெசமாவாடா? எப்பயுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன், இன்னைக்கு என்னவோ கேட்டவனே ஒத்துக்கிட்ட. ம் பின்ன என்ன, முகத்தை இப்படி பாவம் போல வச்சுக்கிட்டு கேட்டா எவன் தான் வேணான்னு சொல்லுவான்? போவோம் போவோம், சரியா? இப்போ நீ கிளாஸ்க்கு போ. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்யூடா கம்பீர் முக்கா. ஏய். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். சில்லி கேர்ள். ஒரு செகண்ட் ஆகுது, என்னையே பயமுறுத்திட்டா. ஹம். என்ன அருண், உங்களுக்கு இப்போ கிளாஸ் இல்லையா? இல்லை அரவிந்த் சார், கிளாஸ் இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க மாதிரி தெரியலையே அருண். சார், எது சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொன்ன அருண், எனக்கும் எதனாலும் ஸ்ட்ரைட்டாக சொன்னாதான் பிடிக்கும். ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். நீ இப்போ மது கிட்ட பேசிட்டு இருந்தீல? ஆமாம். எதுக்கு எப்போ பாரு மது அழுவ வச்சுட்டு இருக்க? ஹலோ மிஸ்டர் அரவிந்த், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எப்போ பாரு அவளை அழ வச்சுட்டு இருக்க. எப்படித்தான் உன்னை போய் அவள் லவ் பண்ணாலோ தெரியல. டேய் பேசாம போயிரு. உண்மையை சொன்னோன்னே உனக்கு கோவம் வருதா அருண்? இங்க பாரு அரவிந்த், உன் கூட சண்டை போடுற மைண்ட்ல நான் இப்ப இல்ல. ஓ, அப்படின்னா மது கூட சண்டை போடுற ஐடியால இருக்க, அப்படித்தானே? டேய், திரும்ப திரும்ப சொல்றேன், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி? இப்ப நாங்க சண்டை போட்டோம், நீ பாத்தியா? ஒருத்தங்க அழுதா கஷ்டத்துல மட்டும் அழமாட்டாங்க, சரியா? அதுவும் இல்லாம உன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நெல்ல அருண், எங்க ஓட பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு யார் சொன்னது? எனக்கு எல்லாமே தெரியும்டா. நீ மதுவை விட்டுட்டு போனது, அவ உன்னை தேடி வந்தது, எல்லாமே எனக்கு தெரியும். டேய், என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. காலேஜ்ல இருக்குமேன்னு பாக்குறேன். இல்ல ஒன்னு விட்டுனா உன் செவில் அங்கிட்டு திரும்பிக்கும். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? தயவுசெய்து என்கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காத. எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மூணாவது மனுஷன் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போ. டேய், இங்க என்ன காமெடியா போயிட்டு இருக்கு? இப்ப எதுக்குடா நீ சிரிக்கிற? இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தனெல்லாம் மது எப்படி லவ் பண்ணான்னு நினைக்கும் போது எனக்கே சந்தேகமா இருக்குடா. டேய் அரவிந்த், நீ உன்னோட லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. அவ இவன் பேசுறதுக்கு மது ஒண்ணு உங்க வீட்டு பொண்ணு கிடையாது. எங்க வீட்டு பொண்ணு கிடையாதுதான், ஆனா எங்க வீட்டு பொண்ணு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டேய், என்னடா உளர்ற? கோவப்படாதடா அருண். ஒருவேளை மது உன்னை கல்யாணம் பண்ணலைனா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. டேய், என்னடா என்ன அடிக்கணும் போல தோணுதா? அடி, ஏன்டா நிப்பாட்டிட்ட? சீ, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை அடிச்சு என் கையை நான் கரையாக்குவேன்னு நினைக்கிறியா? அது எப்பயும் நடக்காதுடா. சை, போடா போ. மதுவு நீ எப்படி சேர்றீங்கன்னு நான் பாக்குறேன். டேய் மச்சான், இன்னைக்கு மீட்டிங் நல்லா போச்சுலடா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கிளைண்ட் கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான்டா மச்சான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிளைண்ட் கூட ஒருத்தன் வந்தான் பாரு, அவன் தான்டா ஏடிக்கு முட்டிக்க ஏதாவது சொல்லி சொதப்பிக்கிட்டே இருந்தான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ என்னமோன்னு எனக்கு தோணுது. டேய், நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதடா. நம்ம ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லா முடியும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நீ என்ன நினைக்கிற இந்து? டேய் கிரிஷ், இது என்னப்பா கேள்வி? நம்ம மூன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன ப்ராஜெக்ட் நடத்தினாலும் அது ஹை குவாலிட்டியா இருக்கும்ன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ப்ராஜெக்டை அவங்க அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லா முடியும் தான் எனக்கு தோணுது. இல்ல இந்து, நம்ம ப்ராஜெக்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க பேசிக்கிட்டதை வச்சு பார்த்தா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் கொடுத்த பிறகு கண்டிஷன்ஸ் போடுவாங்கன்னு தோணுது. என்னடா மச்சான் சொல்ற? டேய், நம்ம அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறோம்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ்லாம் எங்க குவாலிட்டியா கிடைக்குமோ அங்கதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனா அந்த கிளைண்ட் கூட வந்த ஆளு இருக்கான் பாரு, அவன் பேசுனதை வச்சு பார்க்கல, அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மெட்டீரியல் ஏஜென்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணா எல்லாமே குவாலிட்டியா இருக்கும்னு அந்த கிளைண்ட் கிட்ட அவன் பேசிட்டு இருந்தான். அவரும் சரி இதை பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. டேய், அது எப்படி முடியும்? ஒன்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துட்டா மெட்டீரியல் குவாலிட்டி நம்மளோட பொறுப்பு. ஸோ எங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாம தான், அவங்க கிடையாது. கிறிஸ் சொல்றது கரெக்ட் தானே சஞ்சு? நீ எதுக்கு இப்பெல்லாம் யோசிக்கிற? ஹேய், நான் யோசிக்கலடி, வந்தவனுங்க அப்படி பேசிட்டு இருந்தானுங்க. அதான் எதுவும் குட்டையை குழப்புவானுங்களோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதை விடுங்க. டேய் கிரிஷ், நம்ம ஹரியோட ரெசார்ட்டுக்கு வர வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சா? செக் பண்ணியா நீ? டேய் சஞ்சய், மெட்டீரியல்ஸ்லாம் நேற்று மார்னிங்கே வந்துருச்சுடா. அதெல்லாம் அப்பயே செக் பண்ணியாச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்கு. எப்படியும் இன்னும் 1 or 2 வீக்ஸில் ரெசார்ட் ஒர்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா கிரிஷ், நம்ம ஹரியோட ரெசார்ட் ஒர்க்கை நம்ம கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். அப்புறம் இந்து,
உன்கிட்ட நான் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் மெயில் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டியா? ஆ நான் ஆல்ரெடி மெயில் சென்ட் பண்ணிட்டேன்டா. இந்நேரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரி, நீ மெயில் சென்ட் பண்ணிட்ட, பாஸ்கரன் அண்ணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? ஆ இல்லை சஞ்சய், சாரி. நான் மெயில் சென்ட் பண்ணிட்டு அவருக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன். என்ன இவ்வளவு irresponsible-ஆ பதில் சொல்ற? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன்ல, மெயில் அனுப்புனா பாஸ்கரனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு. பாரு, இப்ப அவர் அந்த மெயிலை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல போறாரு. எனக்கு அப்புறம் காண்டு ஏற போகுது பாரு. இல்லை சஞ்சய், நான் கால் பண்ணுறதா தான் இருந்தேன். இந்த சாக்கு போக்கு சொல்ற வேலையெல்லாம் விட்டு இருந்தோ. ஆல்ரெடி இதனால எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கோம்ன்றது உனக்கும் தெரியும்ல. நீ மெயில் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்வ, அவர்கிட்ட கேட்டா எனக்கு மெயிலே ரிசீவ் ஆகலன்னு சொல்வாரு. கடைசியில என்னன்னு பார்த்தோம்னா அவுட் பாக்ஸ்ல அந்த மெயில் அப்படியே கிடக்கும். சாரி சஞ்சு, ஏன் தப்பு தான். நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நான் இப்பயே போய் பாஸ்கரன் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன். என்னமோ பண்ணி தொலை. வேலையை எப்படி டிலே பண்றதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஐம் சாரி. நான் இதோ வந்துடுறேன். டேய் சஞ்சய், எதுக்குடா இப்ப இந்துகிட்ட இப்படி கத்திட்டு இருக்க நீ? டேய், உனக்கு தெரியாதுடா, அங்க பாஸ்கரன் இருக்கார்ல, அவரு அங்க இருக்கும் போதே ஒரு வேலையை ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாதான்டா செய்வாரு. அப்படியாலாம் எதுக்குடா வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல எம்ப்ளாயி எடுக்கலாம்ல? டேய், அப்படியெல்லாம் இல்லடா. அவர் கொஞ்சம் வயசானவர், அதுவும் இல்லாம கஷ்டப்படுற ஃபேமிலி வேற. அவர் ஃபேமிலியே இவரோட ஒருத்தரோட சம்பளத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரை எப்படிடா நம்ம குயிட் பண்ண முடியும்? சரிடா மச்சான், அவரால் தான் ஒர்க் டிலே ஆகுதுன்னு சொல்றியே, அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? டேய், அவரால் ஒர்க் டிலே ஆகுதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம விட்டோம்னா அதை டிலே பண்ணுவாரு. நம்ம அதை உடனே சொல்லிட்டோம்னு வை, அவரும் ப்ராப்பரா அந்த வேலையை வேகமா முடிக்கத்தாண்டா பாப்பாரு. அந்த வகையிலலாம் அவரை குறை சொல்லவே முடியாது. அப்ப நல்ல வேலைக்கார ஆளுன்ற. ஆமாண்டா. என்ன, அவர் வயசானதுனாலயா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஞாபக மறதியா இருப்பாரு. நம்ம அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த வேலையை கரெக்டா முடிச்சிருவாரு. டேய், ஆனாலும் நீ இந்துகிட்ட இப்ப கத்துன பாரு, இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், அவளுக்கும் தெரியும்டா அவர்கிட்ட எப்படி வேலை சொன்னா எப்படி வேலை நடக்கும்னு. அப்படி இருந்தும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தானா எனக்கு கோவமா வராதா? சரிடா மச்சான், எல்லாம் கரெக்ட் தான். அதை கொஞ்சம் பொறுமையா கூட சொல்லிருக்கலாமே, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டென்ஷன், அதுல இவ வேற இப்படி பண்ணவும் அதில் கத்திட்டேன். வரட்டும், பேசிக்கலாம். அப்படி என்ன டென்ஷன் உங்களுக்கு? ஆள் வந்துட்டாடா மச்சான், இப்ப அவளோட டேர்னு. இப்ப நீ வாங்கி கட்ட போற பாரு. டேய், அமைதியா இருடா. அப்படி என்ன டென்ஷன் சார் உங்களுக்கு? சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அதான் கேக்குறாள் மச்சான், சொல்லு. நீ வாய மூடு. ஹலோ. ஒன்னதாண்டா, அது எங்களுக்கும் தெரியும். நீ நிப்பாட்டி என்ன? அங்க பேசுறதுக்கு வக்கில்ல, என்கிட்ட மட்டும் முனைச்சுக்குவான். என்ன எதுவும் சொல்லாம இருக்கீங்க? என்னத்தை யோசிச்சு டென்ஷன் ஆறீங்கன்னு நான் கேட்டேன். ஹேய், அதான் காலையிலேயே உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னேன்லடி, அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எது? நம்ம பூஜா விஷயத்தையா? என்ன, பூஜா பத்தி நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? டேய், உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காலையில நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது பூஜாவோட ரூமை கிராஸ் பண்ணி வந்தேன். அப்போ அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. என்ன, போன்ல பேசிக்கிட்டு இருந்தாளா? யார்கிட்ட? அதுதாண்டி எனக்கும் தெரியல. ஆனா அந்த போன்ல பேசின ஆளு அவளை மிரட்டிட்டு இருந்தாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம பூஜாவை யாரோ கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பூஜாவை ஆட்டி படைக்கிறதே அவங்களா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஹரியோட சந்தேகம் கரெக்ட் தானா? என்ன இந்த சொல்ற? ஆமா கிறிஸ், ஹரியுமே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், பூஜா யாருக்கும் பயந்துதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. நான் கூட அவன்கிட்ட அப்படியெல்லாம் இருக்காது, ஏதேதோ போட்டு மண்டையில குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா அதுதான் உண்மையா இருக்கும் போலயே. ஹரிக்கு எதனால பூஜா மேல அப்படி ஒரு டவுட் வந்தது? அது எப்படின்னு தெரியல சஞ்சு. பேசாம ஹரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோமா? இல்ல வேண்டாம் இந்து, அவன் இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கான். திரும்பவும் அவன்கிட்ட போய் இப்படி சொன்னோம்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். இதை நம்மளே ஹேண்டில் பண்ண பார்ப்போம். ஆமா இந்து, நானுமே அப்படிதான் நினைச்சேன். இதை ஹரிக்கிட்ட சொல்றதை விட ஹரிக்கிட்ட சொல்லாம நம்மளே அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுதான் நல்லது. சரி சஞ்சு, அப்ப முடிஞ்ச வரைக்கும் இதை வேகமா நம்ம கண்டுபிடிக்க பார்ப்போம். டேய் சஞ்சய், என்னடா? டேய், நீ பூஜா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கண்டுபிடி வேணாம்னு சொல்லல, ஆனா இந்த விஷயத்துல நீ இன்னொன்னு மறந்துட்ட பாரு. எதை சொல்ற கிறிஸ்? நல்லா கேட்டுப்போ, அப்ப 2 பேருமே மறந்துட்டீங்க. டேய், உன்னோட வெட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்துருச்சுடா, வேமா ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அடா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன்டா. ஆமா, எப்போ வந்துச்சு? நம்ம சொன்ன டயத்துக்கு கரெக்டா அவன் டெலிவர் பண்ணிட்டான். நம்ம தான் இன்னும் கோயிலுக்கு போய் வச்சு சாமி கும்பிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கணும்.
ம் சரிடா, அதை வேகமாவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்து, உன் சைடு யாருக்காவது நீ கொடுக்கணும்னு நினச்சின்னா கார்ட்ஸு கிறிஸ் கிட்ட வாங்கிக்க. ம் ஏன் சைடு உன் சைடுன்னு யார் இருக்கா? எல்லாருமே ஒரே சைடு தான். நம்ம 2 பேரும் சேர்ந்தே எல்லாருக்கும் கொடுப்போம். ஆ, அவ சொல்றதும் கரெக்ட் தான்டா. 2 பேரும் சேர்ந்தே போய் கொடுங்க. ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ம், அதெல்லாம் இருக்கட்டும்டா மச்சான். ஆஃபீஸ் ஒர்க்கு கவனிக்க உனக்கு டைம் இருக்கா? டேய், என்ன நக்கலா? இல்லடா மச்சான், இப்பெல்லாம் யூடியூப்ல வீடியோ பார்க்கவே உனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எப்படி நீ ஆஃபீஸை கவனிச்சுக்குவ? அதுதான் கேட்டேன். ஹேய், என்ன சொல்ற சஞ்சு? நம்ம கிறிஷ் யூடியூப்ல வீடியோ பார்க்கறானா? ஆமா, அது உனக்கு தெரியாதுல்ல. அது ஒரு பெரிய கதை, உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். டேய், போதும் நீ சொல்லி கிழிச்சது. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எது வீடியோ பார்க்கறதுக்கா டைம் ஆகுது? ஏண்டா? டேய் போதும்டா. எப்பா வாழை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன கலாய்க்கலான்னு பாக்குறியா? நான் கிளம்புறேன்டா சாமி. டேய் நில்லடா மச்சான். எப்படி ஓடுறான் பாரு. ஹலோ, என்ன ஹிட்லர்? என்ன நடக்குதுங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பா இதுக்கு 2 தடவை கூப்பிட்டுருக்காரு. ஹலோ, அப்பா, நான் மது பேசுறேன்ப்பா. சொல்லுமா. காலேஜ் முடிஞ்சா? முடிஞ்சுப்பா. இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா, நீங்க 2 தடவை மிஸ்டு கால் விட்டுருக்கீங்க. எதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க? நானா? நான் உனக்கு கால் பண்ணலையேடா. அப்பா, இப்பதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்கீங்க. அதுவும் 2 தடவை கூப்பிட்டுருக்கீங்களே. ஓ அதுவா? டேய், நான் கால் பண்ணலடா. உங்க அம்மா தான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி என் போன்ல இருந்து கூப்பிட்டா. நீ எடுக்கலன்னு சொல்லிட்டு வேற புலம்பிட்டு இருந்தா. அம்மா கூப்பிட்டாங்களா? எதுக்குப்பா? என்னன்னு தெரியலடா. உன்கிட்ட ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வர சொல்லணும்னு சொல்லி போன் போட்டா. நீ எடுக்கலன்னு சொல்லி வேற கத்திக்கிட்டு இருந்தா. ஆனா என்ன வாங்கணும்னு சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ வேணா அம்மா நம்பருக்கு கூப்பிட்டு பாக்குறியா? சரிப்பா. நம்ம தேடி வந்த ஆடு இங்கதான் தனியா நிக்குது போல. டேய் அருண், உனக்கு இன்னைக்கு இந்த அரவிந்த்னா யாருன்னு காமிக்கிறேன் பாரு. ஹேய் மது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை காணும்னு நான் ஃபுல் கேம்பஸையும் தேடிட்டு வரேன். என்ன? கேம்பஸ் ஃபுல்லா என்ன தேடிட்டு வரீங்களா? எதுக்கு சார்? என்ன எதுக்கு தேடினீங்க? ஒன்றும் இல்லை மது, கரஸ்பாண்டன்ட் சார் தான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாரு. அதனால தான் வந்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன கரஸ்பாண்டன்ட் சாரா? சரி சொல்லுங்க, என்ன சொன்னாரு? என்ன மது இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்களாமே நம்ம கெமிஸ்ட்ரி லேபுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு. ஓ, அது சம்மந்தமாவா? சரி, ஓகே. ஆமாங்க சார், நான் தான் பேசியிருந்தேன். நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு பதிலாக புது திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு சார் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தான் நம்ம கரஸ்பாண்டன்ட் பத்தி தெரியுமே. எந்த ஒரு திங்ஸ்னாலும் குவாலிட்டியா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால தான் அவரு உங்களை கூட்டிட்டு போய். என்ன? இல்ல மது, உங்களை ஸ்டோருக்கு கூட்டிட்டு போய் நீங்களே எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. வரீங்களா போவோம்? சார், எப்பயும் நம்ம ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் தானே வாங்குவோம். ஒரு 2-3 கொட்டேஷன் வாங்கி அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தானே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண முடியும். இப்படி உடனே ஸ்டோருக்கு போனோம்னா நம்ம எந்த ஸ்டோருக்கு போகிறது? அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மது. நல்ல ஸ்டோருக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மது, இப்பெல்லாம் எங்க கொட்டேஷன் கம்பேர் பண்ணி நம்மளால வாங்க முடியுது? கொட்டேஷன்ல பிரைஸ் தான் கம்பேர் பண்ண முடியுது. குவாலிட்டி நம்ம நேர்ல போய் பார்த்து செக் பண்ணாதானே அப்படின்னு நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் தான் சொன்னாரு. அதனாலதான் உங்களை கூப்பிடுறேன். உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. இல்லை அரவிந்த் சார், நான் அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் எந்த ஸ்டோருக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வழிக்கு வந்துட்டால, அது நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம் மது. நல்ல ஸ்டோருக்கு உங்களை நான் கூப்பிட்டு போறேன். போலாமா? சரி, ஓகே, போகலாம். மது, ஒரு நிமிஷம் நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா உங்க ஃபோன் தர முடியுமா? நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தந்துடுறேன். இதுல என்ன இருக்கு? இந்தாங்க, நீங்க பேசிட்டு கொடுங்க. மது, நான் கால் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போய் வெளியில வெயிட் பண்றீங்களா? அப்படியே நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். 2 பேரும் கிளம்பிடலாம். சரி, ஓகே. அப்ப நான் வெளியில பார்க்கிங் ஏரியால வெயிட் பண்றேன். இல்ல பார்க்கிங் ஏரியால நீங்க வெயிட் பண்ண வேணாம். நீங்க வெளியில வந்துருங்க. நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துருங்க. நான் அங்கேயே வந்துடுறேன். சரி சார், ஓகே. நான் அப்ப என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன், நீங்க வந்துருங்க. சரி மது, நீங்க முன்னாடி போங்க. பாவம், இப்படி அப்பாவியா இருக்கே மது. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியாம என்ன நம்பி உன் செல்ல கொடுத்துட்டு போறேன். டேய் மச்சான் அருண், இன்னைக்கு நடக்க போற கூத்த மட்டும் பாருடா. இதுக்கப்புறம் நீ எப்படி நிம்மதியா இருக்குன்னு நானும் பாக்குறேன்.